பயம் பயமானது வேதனையுள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பலவிதமான பயங்கள் காணப்படுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த பயம், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கிற குறித்ததான பயம், மரண பயம். பயங்களிலே கொடியது மரண பயம்தான். அந்த மரண பயத்தை ஜெயிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், வேதம் சொல்லுகிறது, மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியை குறித்த பயம், பலவிதமான வியாதியை குறித்து, இல்லாத வியாதி தனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி மிகுந்த பயத்தோடு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகம் பேர். அந்த பயத்தினாலே அடிக்கடி இரத்தத்தை பரிசோதனை செய்து கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை. பயமானது மிகவும் வேதனையானது என்று சொல்லுகிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பவர்களாய் நாம் இருப்போமேயானால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மரண பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே வியாதியை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ மரணத்தை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டு வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்படுகிறபடி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிக்கப் போகிறதில்லை. ஆகவே பயப்படாமல் தைரியமாக இருங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்.